2026 சீமான் சிஎம் ஆக வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. வாங்க இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம். 2026 சீமான் சீஃப் மினிஸ்டர் ஆகிற வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி இப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி பேர் கேட்குற கேள்வி இல்லை. சோசியல் மீடியாவில் கூட இதே டாபிக்கு செம்ம ஃபயராக இருக்கு. சீமான் கடந்த சில வருஷங்களில் தனது ஸ்பீச்சுகள் மட்டும் இல்லாமல் யூத் தாட் ப்ராசஸில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காரு. அதனால தான் இந்த கேள்வி இன்னைக்கு ஒரு டிஸ்கஷனில் ஒரு க்யூரியாசிட்டியாக மாறி இருக்குது. தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தா சீமானுக்கு கிடைக்கும் சப்போர்ட் பியூர்லி சோஷியல் மீடியா ஹைப் மட்டும் இல்லை, கிரவுண்ட் லெவலில் கூட NDKக்கு ஒரு ரேடியல் growth நடந்து கொண்டிருக்கிறது. 2016 NDKக்கு கிடைத்த அந்த வாட் சதவீதம் வந்து மிகச்சிறியது. ஆனால் 2019 2021 2024 என ஒவ்வொரு எலெக்ஷன்லும் வந்து ஓட்டு ஷேர் ஸ்டடியாக அதிகரித்து கொண்டே இருக்குது. இல்லைந்துரு இந்த க்ரோத் நார்மல் இல்லை, ஒரு இரட்டிப்பாக க்ரோத் ஆகிறது ஒரு பெரிய இண்டிகேஷனு. ஆனால் இதில் ஒரு ரியாலிட்டி என்னென்னா, நமக்கு இந்த சோஷியல் மீடியா ரீச் இருந்தாலே சிஎம் சீட் கிடைக்காது, அதுக்கு பூத் லெவல் பவர் தேவை. ஸோ சீமானுக்கு வர்ற யூத் சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் அதே யூத் சப்போர்ட் ஆக்சுவல் ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்ற பார்ட்டிக்கு வில்லேஜ் லெவல் விமன் ஓட்டர்ஸு சீனியர் சிட்டிசன் ஓட்டர் பேஸ் கூட ஈக்குவலி பில்ட் பண்ணணும். 2 மேஜர் டிராவிடியன் பார்ட்டிஸுக்கும் நடக்கும். ஆன்டை இன்கம்பன்சியே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் NDKக்கு தான். இது சீமான் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணினா 2026 லெவலில் ஒரு ட்ரையாங்குலர் ஃபைட் உருவாக வாய்ப்பே இருக்குது. அலையன்ஸ் மற்ற இதில் ஒரு பிங் சஸ்பென்ஸ் தான். சீமான் ஏற்கனவே இண்டிபெண்டன்ஸ் ஸ்டாண்ட் மெயின்டைன் பண்ணுறதால பெரிய பார்ட்டிஸோட அலையன்ஸ் பாசிபிலிட்டி குறைவு. ஆனால் இஷ்யூ பேஸ்ட் வந்து சப்போர்ட் ஆர் ஸ்மால் பார்ட்டி கோலிஷனில் NDK சேரலாம். அது நேரடியாக சிஎம் சேர்க்கு என்றாலும் வந்து கிங் மேக்கர் பொசிஷனருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தரும். 2026 டைரக்ட் சிஎம் ஆகிற ப்ராபபிலிட்டி 10 முதல் 15% இருக்கலாம். ஆனால் கிங் மேக்கர் ஆகிற சான்ஸ் 40 முதல் 50% வரை பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இவாலுவேட் பண்ணுறாங்க. மொத்தத்தில் சொல்ல வேண்டும்னா சீமான் சிஎம் ஆகிறது கம்ப்ளீட்லி இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது. யூத் வேவ் ப்ளஸ் ஆன்டி இன்கம்பன்சி ப்ளஸ் ப்ராப்பர் பிளானிங் என்ற 3 இணைந்த தருணமும் வந்தால் 2026 போகிறது வந்து பெரிய பொலிட்டிக்கல் ட்விஸ்ட் கிரியேட் ஆகும். ஆனால் அதுக்கு ஸ்பீச்சஸ் மட்டும் போதாது, பூத் லெவல் கிரவுண்ட் ஒர்க்கு, ஸ்ட்ராங் பாலிசி கிளாரிட்டி மற்றும் ரூரல் ரீச்சும் ஈக்குவலி ஸ்ட்ராங்காக வேண்டியது அவசியம். அதனால தான் வந்து மக்கள் இதே கேள்வியை மீண்டும் கேட்குறாங்க, சீமான் சிஎம் ஆகுவாரா இல்லையா? இது நம்ம முடிவு நேரமும் தான் சொல்லுவோம். ஆனால் ஒன்று வந்து தெளிவாக இருக்குது, 2026 டிஎன் பாலிட்டிக்ஸில் NTKயை இக்னோர் பண்ணுற சந்தர்ப்பமே இருக்காது.